அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கேளுங்கம்மா, அப்படி கேளுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹுடைய பெரிய கிருபையில் அல்லாஹுடைய இல்லத்தை தரிசிக்கக்கூடிய அல்லாஹ் தௌஃபீக் கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருல் அமலி தாயிமுஹா, அதாவது எந்த அமல் சிறந்த அமல்னு சொன்னால் எதில் வளமையாகவும் இஸ்திகாமத் இஸ்தரபத்தோடு இருக்குமோ அந்த அமலே சிறந்தது. இப்போ நம்ம ஹஜ்ஜு செஞ்சது, உம்ரா செஞ்சது, அதனால் நம்மளுடைய மார்க்கத்தில் நம்ம ஒரு கட்டத்தை அடைஞ்சது போல் கிடையாது. இதெல்லாம் என்னங்க, அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. இப்போ இந்த வாய்ப்பு அல்லாஹ்கிட்ட ஒப்புக்கொண்டதா, அல்லாஹுக்கு பிடித்ததா அப்படின்னு சொன்னால் இனி வரக்கூடிய வாழ்க்கையில் நம்மளுடைய குணங்கள், ஒழுக்கம், செயல் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை வச்சு தான் அல்லாஹ் இதை ஒப்புக்கொள்கிறான். ஒரு ஹதீஸில் எப்படி இருக்குது, நல்ல அமல் ஒப்புக்கொண்டதுக்கு அடையாளம் என்னன்னு சொன்னால் அடுத்த நல்ல அமல் செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த முறை உம்ராக்கோ, அடுத்த முறை ஹஜ்ஜுக்கோ நம்மளை கொண்டு மற்றவங்களுக்கு தீன் போய் சேரக்கூடியதாக இருக்கும். இதுதான் நல்ல அமல் ஒப்புக்கொண்டதுக்கு அடையாளம். அப்போ நம்ம இப்போ போயிட்டு வந்திருக்கோம், அல்லாஹுடைய கிருபையில் நம்மளுடைய வியாபாரங்கள், குடும்பங்களை விட்டு ஒரு 15 நாள் பெரிய இது நம்மளுடைய சந்தோஷமான காரியங்கள் எல்லாத்துக்குமே நம்ம என்னங்க, 1 நாள் 2 நாள் தான் ஒதுக்குவோம். இதுக்கு எவ்வளோ நாள் ஒதுக்கியிருக்கோம்? 15 நாள், ஏறத்தாழ் 2 வாரங்கள் முக்கியமான நேரம். இப்போ நம்ம இதை ஒதுக்குனதுக்கு நம்ம இங்கே ஒரு மாற்றத்தை நம்மளுக்குள்ளே கொண்டு வரணும். நம்மளுடைய ஆமாலில், குணத்தில். ஆமால்னால் என்னங்க, ஒன்று ஃபர்லான அமல் இருக்குது, ஃபர்லான அமல் செஞ்சு தான் ஆகணும், அதுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. அதை விட்டு அதிகப்படியான நஃபிலான அமல்களில், அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய அமல்களில் நம்ம என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். நஃபிலான அமல்னால் தஸ்பி கையில் மட்டும் வச்சுட்டு இருக்கிறது கிடையாது. நம்மளுடைய பேச்சிலிருந்து, நம்மளுடைய குடும்பங்களில் பேணி வாழ்கிறது, குடுக்கல் வாங்கல், சொன்ன வாக்கை நிறைவேற்றுறது, இது எல்லாமே அதுதான். ஒரு செடி இருக்குது, அதுக்கு தண்ணி ஊற்றுறதாக இருக்கட்டும், ஒரு விலங்குகள் வளர்த்துறோம், அதை பராமரிக்கிறது, இது எல்லாமே அல்லாஹ்க்காக செய்கிறது. இது எல்லாமே நஃபிலான வணக்கம் தான். இப்போ இதில் நம்மளுடைய சிந்தனையை அல்லாஹ்க்காக செய்யணுன்ற சிந்தனையோடு செய்யணும். இன்ஷா அல்லாஹ் அப்படி செஞ்சுக்குவோம். நிறையா பயான்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பயான் செய்யக்கூடிய இடமும் இல்லை. இது குறிப்பாக ஒரு கவலையை ஏற்படுத்தக்கூடிய இடம். நம்ம இங்கேருந்து பிரிகிறோம், ஒரு குடும்பத்தை போல் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும்போது மனஸ்தாபங்கள் அறியாமையே வந்துடும். இப்போ நம்ம மனசை தூய்மையாக வச்சுக்கணும். இது மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய முக்கியமான பணியாளர், அவங்கள்ட்ட சொன்னாங்க, என் அன்பு மகனே, உன்னால் முடிஞ்சா நீ என்ன செய்ய அப்படின்னு சொன்னால், உன்னுடைய காலை பொழுதையும் மாலை பொழுதையும் மக்களுக்காக உன்னுடைய மனசை தூய்மைப்படுத்தி வைனாங்க. இப்போ மக்களை கொண்டு நம்மளுக்கு ஏதோ ஒரு விதமான சிரமங்கள் வரும். சொந்தத்திலேருந்து வரும், தாயிட்டிருந்து வரும், தகப்பன்கிட்ட வரும். இப்போ உன்னுடைய மனசை சுத்தமாக வைனாங்க. அவங்க மேலே குரோதமோ விரோதமோ எந்த மாதிரி கசப்பான விஷயமோ அதை கொண்டு போய் வேறு பக்கம் நம்ம பேசுகிற மாதிரியான செயல்களே மனசில் இருக்கக்கூடாது. முஸ்லீம்களுக்காக, பொதுவாக மனிதர்களுக்காக நம்மளோட உள்ளம் எப்போவுமே என்னங்க, சுத்தமாக இருக்குது. அப்படி இருந்ததுன்னு சொன்னால் உனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி செஞ்சுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் துஆ நடக்கும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கிட்டத்தட்ட 14 நாள் 15 நாள் நம்ம கூட பயணிச்சிருக்கிறீங்க. இது ஏதாவது சிறு குறைகள் அதெல்லாம் நிகழ்ந்திருக்கும். சஃபர்னால் என்னங்க, சின்ன சின்ன சிரமங்கள்லாம் இருக்க தான் செய்யும். இப்போ நம்ம மதினாலேருந்து வந்தோம், பஸ்ஸில் எங்கே வந்தோம், அவன் சென்னை வரைக்கும் கொண்டு வரேன்னு சொன்னான். நம்ம தான் கொண்டு போக வேண்டாம்ப்பா, அவ்வளோ நாள் எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது, நாங்கள் ஃப்ளைட்டில் போய்க்கிறோம்னு சொல்லி என்னது ஜித்தா வரைக்கும் வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் ஜித்தாவுக்கு அப்புறம் பஹ்ரைன் வந்தோம். பஹ்ரைன்லேருந்து சென்னை வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த போருடைய சூழ்நிலைக்கு மத்தியிலையும் நம்மளை என்ன செஞ்சுருக்கிறான், சலாமத்தான முறையில் எந்த சிரமமும் இல்லாமல் நம்மளை தன்னுடைய நாட்டுக்கு வரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்ட்ட அதிகமாக துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. எங்களிடம் ஏதாவது குறைகள் இருந்தால் அல்லாஹ்வுக்கு அதை என்ன செஞ்சுக்கங்க, மன்னிச்சிக்கங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தந்தல்வானாக. இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அப்போ அமீர் சாப் துஆ செஞ்சு இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்வோம். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. بسم الله توكلت لا حول ولا قوة الا بالله العلي العظيم. اللهم انا نسألك في نورهم ونعوذ بك من شرورهم. اعوذ بكلمات الله التامات كلها من شر ما خلق. لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين للمتقين اماما.
ربنا ارحمنا كما ربياني صغيرا يا أحد الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد يا الله கிருமி கரிம நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்து பாவம் மன்னித்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையோட பார்த்து மன்னித்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தை யா அல்லாஹ் நாங்கள் சிறுவயதாக இருக்கும் காலத்தில் அன்போடும் பாசத்தோடு நடந்து நீ இரக்கத்தோடும் கிருபையோடு நடந்து கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களிடத்தில் கலிமாவுடைய வாழ்க்கையை கொடுத்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லா சூழ்நிலையும் பாதுகாக்கக்கூடிய நீதான் எங்களுடைய ஈமான் உறுதியை கொடுத்துரு யா அல்லாஹ். அந்த ஈமானின் பக்கம் மக்களுக்கு தாவா கொடுக்கக்கூடியவர்களாக யா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாக்களை உலகத்தில் ஹயாத்தாக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துரு யா அல்லாஹ். என்னுடைய கடைசி மௌத்தொரி தொழுகை பேணுதலாக தொழக்கூடியவர்களாக யா அல்லாஹ். உன்னுடைய இல்ஹாமுடைய கதவை திறந்து யா அல்லாஹ். திக்ர் செய்யக்கூடிய நாளையும் சுக்குர் செய்யக்கூடிய சிரங்களையும் இதயங்களையும் கொடுத்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குணாதிசயங்களை நிறைவேற்றச் செய்து யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய அமல்கள் இஹ்லாஸை கொடுத்துரு யா அல்லாஹ். தீன வேலை இஸ்திகாமத்தாக மௌத்தரை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துரு யா அல்லாஹ். ஆக்சிடென்ட் மௌத் ஆஸ்மத்து மௌத் அவசர மௌத் திடீர் மௌத் போன்ற மௌத்தில் விட்டு பாதுகாத்து தீனுடைய பாதத்தில் சென்று ஷஹாதத்துறை மௌத் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துரு யா அல்லாஹ். நாம் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடும் ஆஃபியத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களால் யாருக்கும் எந்த சிரமங்களோ கஷ்டங்களோ மன கிளர்ச்சி ஏற்படாமல் பாதுகாத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ் கடைசி மௌத்தரை பிறருக்கு உதவியாளராக எங்களை வாழ வைத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய கிருபை நாட்டத்தை கொண்டு உன்னுடைய வீட்டிற்கு வந்தோம், உம்ரா செய்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செஞ்சோம், மீண்டும் மீண்டும் செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து யா அல்லாஹ். இங்கே யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அனைவருக்கும் அதை நசீபாக்கிவிடு யா அல்லாஹ். எங்கள் குடும்பங்களை கபூல் செய்து கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உலக மக்களுக்கு நிம்மதியான சுபிட்சமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் எல்லாம் வளர்த்து சென்ற யா அல்லாஹ் இந்த நிறுவனத்திற்கு யா அல்லாஹ் ஆஃபியத்தை பரக்கத்தை கொடுத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ் அதீதமான வளர்ச்சியை கொடுத்து யா அல்லாஹ். இன்னும் அவர்கள் இந்த சமூகத்திற்காக அதிகமாக சேவையாற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து யா அல்லாஹ். எதையெல்லாம் கேட்கமோ கேட்க மறந்துவிடுவார்கள் ஆஜாத்துகளை பூர்த்தி செய்து யா அல்லாஹ். எங்களுடைய இறுதி முடிவை அழகானதாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து யா அல்லாஹ். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வ அக்தானா ரப்பனா லா தஹ்மில்னா மா லா தாஅத்த லனா பிஹி வஃபு அன்னா வஃகிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.